ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள பத்தி தான் பேச போறோம். பட் படத்தோட அப்டேட்லாம் கிடையாது. பிக் பாஸ் பத்தின ஒரு அப்டேட் தான். ஸோ பிக் பாஸ் எப்படி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஒஸ்ட்டா தான் போய்க்கிட்டு இருக்கே தவிர, பெஸ்ட்டாவோ, ஃபர்ஸ்ட்டாவோ அது போகல. மத்த லாங்குவேஜ்லயும் பிக் பாஸ் போயிட்டு இருக்கு. பட் தமிழ்ல தான் ரொம்ப ஒஸ்ட்டா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட கமல் எப்போ இந்த பிக் பாஸ்ல இருந்து விலகுனாரோ, அதுல இருந்தே இந்த பிக் பாஸ் சரியா போகல அப்படின்ற மாதிரியான டாபிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போய்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் சீசன் 8, பிக் பாஸ் சீசன் 9 இது ரெண்டுமே விஜய் சேதுபதி தான் இப்ப தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 பாத்தீங்கன்னா டிஆர்பி லெவல்ல ரொம்பவே லோவா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் உள்ள வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி பண்ணாலும் ஒர்க் அவுட்டே ஆகல. ஏன்னா விஜய் சேதுபதிக்கு ஆங்கரிங் அப்படின்றது அதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ அதனால அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம அவர் கொஞ்சம் திணறினாரு அப்படின்னே சொல்லலாம். சோ அவருக்கு பல தரப்புல இருந்து பல அறிவுரைகள் வழங்கியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா மோல்ட் ஆகி இப்போ சீசன் 9ல வந்து நிக்கிறாரு. சீசன் 9 ஸ்டார்ட் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டினாங்க. அப்படிதான் அவர் பேசவும் செஞ்சாரு. நாளுக்கு நாள் போக போக பிக் பாஸ் உள்ள இருக்கக்கூடிய அந்த கண்டஸ்டன்ட் ரொம்ப ஒஸ்டா வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ரொம்ப பேடான ஒரு இம்ப்ரெஷன்ல தான் இருந்துகிட்டு இருக்காங்க. மக்கள் கிட்ட ஒரு பேட் இம்ப்ரெஷன் தான் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. அதாவது முக்கியமா கேர்ள்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உள்ள போயிட்டு கத்தி சண்டை போட்டாதான் நாம வந்து எப்பவுமே தனியா தெரியும், அப்பதான் மக்கள் கிட்ட ரீச் ஆகும், அப்பதான் நாம நல்லா வின் பண்ணுவோம், இந்த கேம்ல தொடர்ந்து நம்மள வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல, அதாவது மைண்ட் செட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி இதெல்லாம் அவங்க பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில பாக்குறப்போ விஜே பார்வதி தான் போன ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் 24/7 வந்து போய்கிட்டு இருக்கும் ஹாட் ஸ்டார்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அவங்க வாய்ஸ் தான் கேட்குமே. ஃபீமேல்ல வேற யாருமே இந்த அளவுக்கு வாய்ஸ் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விஜே பார்வதி தான் பயங்கரமா வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்துக்கும் அந்த வீட்ல. அதாவது வீட்டு தலை அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு வீக் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொல்றத கேட்க வேண்டியது அந்த கண்டஸ்டன்டோட வேலை. ஆனா அவங்களையே நான் வந்து நீங்க சொன்னா கேட்க மாட்டேன், நீங்க வீட்டு தலையனா பெரிய இதுவா நான் கேட்க மாட்டேன், எனக்கு அது செய்ய தோணல அப்படின்னு சொல்லி கண்டென்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட்டுமே விஜே பார்வதி தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் அங்க சண்டையை கிரியேட் பண்றாங்க. ஸோ அவங்க கிரியேட் பண்ணி விட்டுடுறாங்க. அடுத்து எல்லாரும் அதை கையில் எடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பெரிய சண்டை வந்து ஸ்டார்ட் ஓவர் ஆகுது. ஸோ டே பை டே சண்டையில தான் பிக் பாஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட ஒரு சுவாரஸ்யம் அப்படிலாம் கிடையாது. யார் யார் அடிச்சுக்குவாங்க, யார் எப்ப கெட்ட வார்த்தை பேசுவாங்க, யார் எப்படி திட்டிக்குவாங்க, யார் எப்படி சண்டை போட்டுக்குவாங்கன்ற மாதிரி தான் டே பை டே பிக் பாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் வெளியில இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் முழுக்க முழுக்க நெகட்டிவா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள இன்னைக்கு வரைக்கும் யாருமே ஏன் இவங்களெல்லாம் போட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள்ல தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ யாருக்குமே உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகல, யாருக்குமே அவங்க வந்து திருப்தி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டஸ்டன்ட் இப்படி இருக்காங்க ஆடியன்ஸ் மத்தியில. விஜய் சேதுபதி அவர்கள் சீசன் 9ல எப்படி இருக்காரு அப்படின்னு வந்து கேட்டோம்னா, அவரு முழுக்க முழுக்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி தான் இருக்காரு. உள்ள கண்டஸ்டன்ட் ஏகப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகள், ஏகப்பட்ட சண்டைகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் கண்டிச்சு அதை திருத்தி அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லி அந்த ப்ரோக்ராம அடுத்தடுத்து சுவாரஸ்யமா கொண்டு போறது ஒரு ஆங்கர் கையில தான் இருக்கு. நார்மலா ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா என்டர்டெய்னிங்கா வச்சுக்கிறது மெயினா ஆங்கர் கிட்ட தான் இருக்கு. ஸோ அந்த வேலை தான் விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதிக்கு பல பேர் சொல்லியிருக்காங்க, அங்க போவாதீங்க, வேணாம், அங்க போனீங்கன்னா உங்களோட பேர் வந்து டோட்டலா டேமேஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் விஜய் சேதுபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா, கமல்ஹாசன் அவர்களே பண்ணியிருக்காரு, அப்ப நான் பண்றதுக்கு என்ன, அவரை விட நான் பெரிய ஆள் இல்லையே, ஸோ நான் போய் கண்டிப்பா அதை ஒரு கை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள வந்தாரு. இன்னைக்கு அவருக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லாருமே அகைன்ஸ்டா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் பிரவீன் காந்தி வந்து வெளியே வந்திருந்தாரு. வெளியே வந்ததுல இருந்து அவர் நிறைய சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களை வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரு முழுக்க முழுக்க இவர் தான் பிக் பாஸ் மாதிரி எல்லாம் பண்றாரு, கண்டஸ்டன்ட்டை பேசவே விட மாட்டேங்கிறாரு, கமல் சார் வந்து யார் என்ன சொல்ல வராங்கன்றத முழுசா கேட்டுட்டு தான் பேசுவாரு, ஆனா இவர் வந்து எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, இவர் சொல்றதுதான் நாங்க கேட்கணும்ன்ற மாதிரி இவர் வந்து எங்களை ரொம்ப அடிமையா வச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த வீக் வரும்போது ஒரு ஹெட் மாஸ்டர், டீச்சர் கூட கிடையாது, ஒரு ஹெட் மாஸ்டர் ஸ்டூடெண்ட் அப்படி லெவல்ல தான் வந்து எங்களை ட்ரீட் பண்ணாரு.
சோ இந்த மாதிரி ஒரு ஆங்கர் இருந்தா எப்படிங்க நாங்கெல்லாம் வந்து பேச முடியும்? எப்படி பிக் பாஸ் நல்லா போகும்? அதனால தான் இவ்ளோ நெகட்டிவான பேர் வருது அப்படின்னு அவரு விஜய் சேதுபதி மேல ரொம்ப கடுமையா சாடி பேசியிருந்திருக்காரு. சோ இத தொடர்ந்து பல இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா, முழுக்க முழுக்க விஜய் சேதுபதிக்கு அகைன்ஸ்டான விஷயங்கள் தான் போய்க்கிட்டு இருக்கு. அவருக்கு டோட்டலாவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. அதாவது அவருக்கு இன்னும் இந்த புரோகிராம சரியா ஹேண்டில் பண்ண தெரியல. கண்டஸ்டன்ட்ட கரெக்ட்டா வந்து வழிநடத்த தெரியல. அவர் ஒழுங்கா ஸ்ட்ரிக்ட்டா பேசுனாங்கன்னா, உள்ள இருக்கக்கூடியவங்க கரெக்ட்டா தன்னோட வேலைய வந்து பார்ப்பாங்க. ஒரு தடவ நடக்கக்கூடிய தப்பு அடுத்த தடவ நடக்காம பார்த்துக்கிறது தான் அந்த ஆங்கரோட வேலை. சோ அத வந்து அவங்க எப்படி எடுத்து சொல்லணுமோ அப்படி சொல்லியிருக்கணும். ஆனா இது அவருக்கு தெரியல. அவர் வந்து ஒண்ணு பேசுனா ரொம்ப கோவமா பேசிடுறாரு. இல்ல ரொம்ப நார்மலா பேசிட்டு இருக்காரு. சோ அவர் பேசுறதுல ஒரு சுவாரஸ்யமே இல்ல அப்படின்ற மாதிரி பல தரப்பு மக்கள் விஜய் சேதுபதி இந்த ப்ரோகிராம்க்கு வேணாம், அவர் சூட் ஆகல. அதனால தான் பிக் பாஸ் இப்படி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்போ ஃபைனலா என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி வந்து இந்த ப்ரோகிராம விட்டு விலகுறதா முடிவு எடுத்திருக்காரு. பட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுனால இத முடிச்சு குடுத்துட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த பிக் பாஸ் டீம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ டோட்டலா இப்போ இந்த ப்ரோகிராம் அவர் முடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு சைடு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வேணா பாதி சேலரிய குடுத்துடுறேன், எனக்கு உங்க சம்பளம் வேணாம், என்ன ஆள விடுங்கப்பா போதும், நான் இனி இந்த ப்ரோகிராம்க்கே வரல, வேற யாரையாவது தூக்கி போட்டுக்கோங்க, இங்க உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டும் சரியில்லை, பிக் பாஸும் சரியில்லை, இந்த ப்ரோகிராமே சரியில்லை, மக்கள் எல்லாருமே டோட்டலா திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க, நான் வெளியில போனா என்கிட்ட அவ்வளோ அன்பா அவ்வளோ ஆசையா வந்து பேசக்கூடிய எல்லாருமே வந்து செல்ஃபி எடுத்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப நான் வெளியில போனாலே எல்லாருமே பிக் பாஸை பத்தி தான் என்கிட்ட கேக்குறாங்க, அதை பத்தி நெகட்டிவா தான் என்கிட்ட பேசுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து திரும்பி பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கே தவிர ஒரு இடத்துல கூட பிக் பாஸ் பாசிட்டிவா வரவே இல்லை. இதுல என்னோட ஆங்கரிங் பத்தி வந்து பல பேர் பல விதமா பேசுறாங்க. பட் நான் அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டேன். என்னைக்குமே மத்தவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கக்கூடிய ஆள் நான் இல்ல. ஆனா எனக்கே இது சரின்னு படல. சோ இதுல இருந்து கூடிய சீக்கிரம் நான் விலகுறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ இடையில பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்குறப்போ அவருக்கு ஆபரேஷன் அர்ஜென்ட்டா பண்ண வேண்டியது இருந்தது. அதனால அவர் வந்து கொஞ்சம் நடுவுல குவிட் பண்ணிட்டு போயிருந்தாரு. அந்த டைமிங்ல சிம்பு வந்து டேக் ஓவர் பண்ணியிருந்தாரு. திரும்பவும் கமலே ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாரு. சோ விஜய் சேதுபதி வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்றதுனால இவர் இந்த ப்ரோகிராம முடிச்சிட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ சீசன் 10 வந்ததுன்னா கண்டிப்பா நியூ ஆங்கரை தான் நம்ம வந்து பார்ப்போம். சோ அந்த இடத்துல யார் இன்னும் தகுதியானவங்க இருக்காங்கன்னு சொல்லி தேடி போடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்காம். சோ அதனால விஜய் சேதுபதி இந்த சீசனோட விலகிறது அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் முழுக்க முழுக்க சினிமாவிலே கான்சென்ட்ரேஷன் பண்ண போறதாவும் நியூஸ் வந்திருக்கு. சோ இந்த பிக் பாஸ்னால தான் கொஞ்சம் படத்தோட கால் ஷீட் எல்லாம் கொடுக்காம தள்ளி வச்சிருக்காரு. பல படங்களுடைய ஷூட்டிங்கும் தள்ளி வச்சிருக்காரு. சோ அவர் இன்னும் வெளியூருக்கு டிராவல் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். சோ இதை வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது, இதை சரியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஆனா இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இங்க வந்து எனக்கு பிடிக்கல, எனக்கு சர்வை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவர் வந்து முடிவு பண்ணியிருக்காரு. சோ இந்த சீசன் 9 விஜய் சேதுபதி வந்து பிக் பாஸை விட்டு விலகிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அடுத்தது அந்த இடத்துல நம்ம வந்து வேற யாரையோ ஒருத்தரை தான் பார்க்க போறோம். பட் கண்டஸ்டன்ட் இதுக்கப்புறமாவது செலிபிரிட்டிஸ் ரேஞ்சில் எடுத்து போடுவாங்களா அப்படின்றதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா இப்ப பண்ண தப்பை இனி எப்பவுமே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அளவுக்கு டோட்டலா கமெண்ட் வந்து அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. சோ கன்னட பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்களுக்காக நடந்துகிட்டு இருக்கும் போதே எல்லாரையும் வெளியே அனுப்பி சீல் வச்சுட்டாங்க. அதே மாதிரி மேபி தமிழ்ல வைக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து ப்ரோக்ராம் நல்லபடியா போகும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. சினிமா ஆர்வலர்கள் அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா பல குடும்பங்கள் முதல்ல இந்த பிக் பாஸை வந்து பேன் பண்ணுங்க அப்படின்னே வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சொல்ல போகணும் அப்படின்னா சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா வேல்முருகன் அப்படின்னு ஒருத்தர் இந்த பிக் பாஸை பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. சோ அந்த அளவுக்கு இந்த பிக் பாஸ் ரொம்பவே ஒஸ்டா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் சீசன் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது, கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் வர போறாங்க, விஜய் சேதுபதிக்கு பதில் அந்த இடத்துல வேற யார் வந்து நிக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ அடுத்ததா வைல்ட் கார்டு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வைல்ட் கார்டுல யார் யார் வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ், அமித் பார்கவ் அண்ட் சாண்ட்ரா. சோ இவங்க 3 பேருமே வைல்ட் கார்டுல வர போறாங்க. பிரஜினும் சேர்ந்து வருவாருன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வரைக்கும் பிரஜினை அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா சொல்லல. சோ திவ்யா கணேஷ் அண்ட் சாண்ட்ரா, அமித் பார்கவ் இவங்க 3 பேர் தான் வைல்ட் கார்டுல வர போறாங்க. அடுத்து இவங்க வந்து எப்படி பிளே பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த ப்ரோகிராமுக்கு கரெக்டானவரா இல்லையா அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.